ஒரு நிமிஷம் ரஜினி, பேக்ரவுண்ட்ல ஃபேன் தெரியுது, ஸ்பான்சர்ஷிப் கேட்டுருவாங்க அதுக்காக. வெல்கம் டு நேதாஜி கட். அந்தவா என்னையே இந்த பிள்ளை சோதிக்கிற யார் ரஜினி? தெரியாம வந்துட்டேன். இல்ல அதை அடம் ஆக்சுவலா பிடிச்சி நான் ஒருப்படுத்தி, அதாவது நான் சொல்றேன், நான் பார்க்கலையா இந்த இந்த மேட்சஸ் நான் பார்க்கலையா, விடியா விடியா. ஓகே. பவர் பிளே சீரிஸ் ரஜினி இது. ஓகேங்களா, இது பவர் பிளே சீரிஸ் பவர் பிளே 3வது எபிசோட். நான் பவர் பிளேனா ஒரு வீக்ல நடக்கிற தனியா என்டையர் பேசிட்டு கிரிக்கெட் இருப்பீங்களா அப்டேட்ஸ். அதுவா? அதேதான். அது வந்து ஒரு ஆளை வச்சு சேர்த்து பேசலாம் அப்படின்ற பாயிண்ட்டுக்காக உங்களுக்கு கூப்பிட்டேன். ஓகேவா, இந்த சீரீஸ்ல வந்து ரஜினி நம்ம என்டையர் அப்டேட்ஸ் பேசுவோம். அது கூட இதுல சேர்ந்து பார்த்தா இந்த வாரம் இந்த FIFA வேர்ல்டு கப் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த விஷயங்களை லைட்டா தூவிட்டு இருப்போங்கிறது தான் நம்ம சொன்ன மாதிரி பாயிண்ட். ஓகேவா, சோ வாட் ஆர் அப்டேட்ஸ் யூ ஹேவ், நீங்க சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த எம்எல்சியோட ஒரு ப்ரிவியூ மாதிரி ஒரு ஷோ பண்ணலாம். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மைதான். ஆக்சுவலி அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரு பழைய பிளேயர்ஸா இருப்பாங்க, ஆர்எல்ஸ் அந்த யுஎஸ்ஏ பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அமெச்சூர் கிரிக்கெட் ஆடுற பிளேயர்ஸ் மாதிரி இருப்பாங்க. நான் ஆக்சுவலி ஒரு போர் அடிச்சு போய் மயிலாப்பூர் சிசி நினைக்கிறேன், மயிலாப்பூர் சிசி எஸ்ஆர்எம். இல்ல போயிட்டு இருக்கு நீங்க சொல்ற சாய் கிஷோர் அவர் கூட ஆடிட்டு இருக்காரு இதுல. நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆக்சுவலி பாத்தீங்களா, சூப்பரா இருந்துச்சு அந்த மேட்ச். ஆக்சுவலி நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் எப்பவுமே பயங்கரமா இருக்கும், குவாலிட்டி சீரியஸ், குவாலிட்டி பால் மட்டும் பவுன்ஸ் ஆகாது, உருண்டு தான் போகும், அது வேற விஷயம். பட் நல்லா இருக்கும். ஏன்னா பிச் அந்த மாதிரி இருக்கும், குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. குவாலிட்டி அதுல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஆமா. சோ நம்ம இன்னொரு பாயிண்ட் இதுல நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் வந்து எல்லாருக்கும் இவர் போஸ்ட் போட்டாங்க டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் இன்ஸ்டா ஐடியில. ஆனா நம்ம ஸ்டீஃபன் ஃபிளெமிங் வந்த அப்புறம் போஸ்டே போடல. ஏன்னா போட்டா அடிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும், அவன் உனக்கே உறுத்தல் இருக்குல்ல அப்படின்னு. அது தெரிஞ்செடுத்து இருந்தா நம்ம கூட எம்எல்சி கூட அப்படியே போயிடலாம். நான் இந்த ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தேன். அதுவும் ஆக்சுவலி மேட்ச் பார்த்தேன்னு போய் சொல்ல மாட்டேன், ஹைலைட்ஸ் மாதிரி பார்த்தேன். காலையில பாத்தீங்க, சூப்பர், வெரி நைஸ். சோ அது பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன வந்து தோணுச்சுன்னா, அங்கேயுமே வந்து சேம் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். என்னதுன்னா, ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சா வின்னு. எக்ஸாக்ட்லி, அது ஒண்ணு. அகிலுஸ் என்ன டிராப் பண்றது இங்கேயும் நடக்குது. சோ ருத்ராஜோட பாயிண்ட் இல்ல, எல்லாரும் ருத்ராஜ் திட்டினீங்களா தெரிஞ்சுக்கணும். ருத்ராஜ் மட்டும் டிராப் பண்ணது கூட நான் வந்து மன்னிச்சு விட்டுருவேன். சரி ஓகே, சின்ன பையன், இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவனுக்கு என்ன இருக்குன்னு. கேஷவ் மகாராஜா இப்பதான் வாங்கினாங்க. கரெக்ட், கேஷவ் மகாராஜ் என்ன மாதிரி பவுலர். வேர்ல்டு கப் இந்த வருஷம் ஜனவரி தான் மாஸ் காட்டினான். ஐபிஎல் நல்லா தான் விளையாடுவான். ஆக்சுவலி அவனை உள்ள இறக்கல, அவனை அதிகம், பட் நல்லா விளையாடுறான். அவனை போயிட்டு அவன் டவல் தூக்குறத பார்த்தோன்னே எனக்கு வந்து ஆத்தங்கள் வந்து விட்டது. உடனே வந்து சவுத் ஆப்பிரிக்கா அப்போ ருத்ராஜ அடிக்கிறது நம்ம தப்பு, இவனதான் போட்டு போல பொழந்திருக்கும். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அதனால ருத்ராஜ சும்மாலாம் விட மாட்டேன் ஆஸ் எ பேட்ஸ்மேன். அதுக்கு எவ்வளவு தான் பெர்ஃபார்ம் பண்ணா. பேக் டு எம்எல்சி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்பவுமே ட்ரைனிங் மேட்ச் வந்து பிட்வீன் ஒரே டீமுக்குள்ள 2 ஸ்குவாடா பிரிச்சு சண்டை போட்டுக்குவாங்க, ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வைப்பாங்க. ஆனா இந்த டைம் எம்ஐ பிராக்டிஸ் மேட்ச் பண்ணிருக்காங்க. பிராக்டிஸ் மேட்ச் சொல்றேன் ரஜினி. 2 டீம், இப்போ ஒரே டீம் இருக்கும், ஸ்குவாட் வந்து 11 பேர் பிரிச்சு மேட்ச் வைப்பாங்கல்ல. ஆனா இந்த டைம் எம்ஐ நியூயார்க் கூட பிராக்டிஸ் மேட்ச் வச்சிருக்காங்க, விச் இஸ் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிரான்ச்சைசி கிரிக்கெட் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இது. அண்ட் இட் இஸ் குட் திங் எம்ஐ ஒத்துக்கிறதுங்கிறது சூப்பர்ல. vlogல பார்த்தேன், அவர் என்ன சொல்லிருந்தாரு, கேரவன் கான்செப்ட் நடக்கும், ஒரு ஊரா போயிட்டு இந்த ஜிப்சி மாதிரி நாங்க வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சம்திங் சொன்னாரு அவரு. ஜிப்சி சொல்ல நான் சொன்னது இந்த மாதிரிதான். ஜிப்சினா வந்து இந்த நாடோடிகள் மாதிரி ஒரு ஊர்ல இருக்க மாட்டாங்க, கேரவன் தூக்கிட்டு சுத்திட்டே இருப்பாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் இந்த டைம் வந்து 3 வெடியில தான் நடக்குது. நான் மறந்துட்டேன், அது அப்புறம் நான் வந்து சொல்றேன். இல்ல நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. 3 பிளேஸ் நடக்குது. இப்ப பேஷன் எப்படி நினைச்சிட்டு இருப்பாருல, அதாவது அவர் வந்து F1 என்னது டிராபிக் தான் நினைச்சிட்டு இருக்காரு. ரேஞ்சர் ஃபீல் கொடுத்துட்டு தான் இருக்காரு அவர். F1 மாதிரி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு ஜிப்சி வாழ்க்கைன்னு அவர் தெரிய மாட்டேங்குது. அவர் சொல்லலாம், கேக்குறான் மேய்க்கிறான் அவர் சொல்லலாம், பாக்குற நமக்கு தான் தெரியாது ஜிப்சில. அதேதான். ஆனா நீங்க வந்து உங்க ஸ்டாண்டர்ட் வேற லெவல்ல ஒத்துக்கிறோம், ஆனா இந்த எக்ஸாக்சுரேஷன் நாங்க ஏத்துக்க மாட்டேன்ற பாயிண்ட் தான். எம்எல்சி வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு சிஎஸ்கே வந்து அவங்க அந்த சிஎஸ்கேன்றது பாருங்க, அந்த சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் வந்து they have to move on. நான் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபிளமிங்கோட போட்டோவே வரலையா ரொம்ப நாளா. அவன் வந்துட்டானா, இவன் போட்டோ வரவே இல்லை. ரூமர்லாம் சந்தோஷமா அமிச்சான், போயிட்டான் போடுக்கு, பீட ஒழிஞ்சுது, அவ்வளவுதான், எஸ் we are the victory அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். கடைசியில பார்த்தா அப்பதான் பெஸ்ட் ஸ்டோரி பார்த்தா தலைவன் நிக்கிறான் அதுல ஸ்டோரியில. அதுல வந்து மேட்ச் முடிஞ்சு வரும்போது எனக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் வேற அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க. அத எனக்கு அப்படியே வந்து மனசு வந்து எந்த அளவுக்கு உடைஞ்சதுன்னா, ஒரு பிரேக்கப் பண்ண மாதிரி எனக்கு ஒண்ணு ஆச்சு. அப்படியே சிட்
அந்த பொண்ணு வந்து இட்ஸ் ஓவர் அப்படி அனுப்புவால, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அங்க வந்தது. சோ இப்ப நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். எம்எல்சி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஃபைன், இது ஓகே. பட் வேற ஏதாவது அப்டேட் பவர் பிளே சீரிஸ்ங்கும் போது ஏதாவது அப்டேட் உங்க சைடுல இருக்கா? பிகாஸ் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு எம்எல்சி தெரிஞ்சு ஸ்பெண்ட் பண்ணத ரொம்ப செலிப்ரேட் பண்ற அப்டேட் வந்து யூஎஸ் நடக்கிற ஒரு விஷயம் வந்து FIFA தான். ஆமா ஆக்சுவலி அதுதான் நல்லா இருக்கு. எம்எல்சி எனக்கு அதுதான் பிடிக்கவே இல்லை, ஏன்னு தெரியல எனக்கு. நான் கரேபியன் பிரீமியர் லீக் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா அது நல்லா என்டர்டைன்மெண்ட் பயங்கரமா இருக்கும், என்டர்டைன்மெண்ட். கிரிக்கெட்டும் சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. SA20 லீக்கும் எனக்கு பார்க்க பிடிக்கும். பிபிஎல் இட்ஸ் மை பெஸ்ட். அதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் டாப்ல இருக்க மாதிரி நான் ஆல்சோ வச்சுப்பேன். ரஜன், இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க சொல்றதுல நம்ம சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸ் வந்து டிஎஸ்கேல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு WPL இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இட் வுட் பி கிரேட் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு 5 டீம் அவங்க இப்ப ஃபீல் பண்றாங்க ரொம்ப, இப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ என் ஸ்ரீனிவாசன் ரொம்ப கெத்தா பேசினாரு. கேட்டாங்க ஏன் விமன் டீம்லாம் இருக்குது, விமன் டோன்ட் ஹேவ் எனி ஏதோ சொன்னார் அவரு. அவங்களாம் இங்க வேலையே கிடையாது கிரிக்கெட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மிசோஜனிஸ்டிக்கான ஒரு பேச்செல்லாம் அவர் பேசிட்டு போனார். அப்போ ஆமா அது பரவாயில்ல, ஏதோ பேசினார் அவரு. ஆனா இட்ஸ் நவ் தேர் ரீகன்சிடரிங் அண்ட் தே வாண்ட் டு கெட் இன் டு இந்த விமன் பிரீமியர் லீகும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேற என்ன கமல் அப்டேட் உங்களுக்கு எம்எல்சில வேற என்ன மேட்ச் நீங்க பாத்தீங்க? எனக்கு வேற ஒண்ணுதான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்னைக்கு போனது. இல்ல உண்மையில அப்படிதான் இருந்துச்சு. பிகாஸ் பவுலிங் பாட்டா விக்கெட் மாதிரி தான் அடி பொழந்துட்டானுங்க. நம்மளும் ஆப்போசிட்ல, ஐ மீன் அங்க அடிச்சது வந்து டீம் சைஃபர், நம்ம சைடுல ஃபேஃப். இதுதான் நடந்துச்சு. மத்தபடி அங்க பேசுறதுக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சூப்பர் விஷயம் எனக்கு பட்டது, முஸ்லிம் ஆடம் மில்னரோட கேட்ச். ஷாஜஹானா ஜார்கானா அவன் பேர் என்னது, ஆடம் ஜஹாங்கீர். ஐயோ ஜஹாங்கீர், ஏதோ ஒரு இந்த முகலியம் பேர் மாதிரி தான் பேர் வரும் வந்து. நீங்க சொன்னதா ஜஹாங்கீர், அவங்க ஆடிப்பான். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ஆடம் மில்னரோட ஒரு கேட்ச் ரஜினி டீம் சைஃபர் அடிப்பான், மொரட் அடி ஒரு கேட்ச் எடுப்பான் வர்ற ஃபாஸ்ட்டுக்கு. பவுலிங் என்ன சொல்றது, பவுலிங் அண்ட் கேட்ச், அது சரியான கேட்ச். தட் இஸ் ஆக்சுவலி ஒரு சூப்பரா இருந்துச்சு அது. காட்டன் பால், அது சூப்பரா இருந்துச்சு. நைஸ் திங். அண்ட் யா, லெட்ஸ் கெட் இன்டு சம் நியூஸ் ரஜினி. கொஞ்சம் ஹீட் அப் பண்ற மாதிரியான நியூஸ்லாம் நிறைய இருக்கு. சூரியவன்ஷி ஹலாம்பகி, அதாவது 15 வயசு ஒரு பையனை பிடிச்சி ஸ்லெச் பண்ணாங்க நிறைய ஸ்ரீலங்கன் டீம்ஸ். முடிச்சு ஸ்லெச் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கடைசியா சூப்பர் ஓவர் முடிச்சு வெளில வரும்போது டென்ஷன் ஆயிட்டான், அடிக்க போனான். ஆனா இதுல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸ்டெயின் இருக்காருல்ல, டேல் ஸ்டெயின், அவர் சொல்றாரு சச்சின் அண்ட் விராட் கோலி கம்பைண்டா இருக்கிற கரியர் ரெக்கார்டை இவன் பிரேக் பண்ணுவான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது வந்து அந்த பையன் கால் வந்து ஹெவியான கூட இருக்கலாம். அண்ட் இதே டைம்ல பிசிசிஐ செக்ரட்டரி தேவஜித், ஓகேவா, அவர் ஃபுல் நேம் வந்து தேவஜித் சாய்கியா, ஓகேவா, அவர் சொல்றாரு இதுல யார்கிட்ட, வைபவ் சூரியவன்ஷி கிட்ட, இது நம்ம நோட் பண்ணணும், ஒரு 15 வயசு பையன் கிட்ட ஒரு பிசிசிஐ போர்டு இதுக்கு முன்னாடி பேசுறது எங்கன்னா சச்சின் கதையில் தான் நடக்கும், அதுக்கு அடுத்து இவர் கதையில் நடக்குது, இல்ல அண்டர் 19 நடக்கும். ஆனா ஒரு இந்தியா விளையாடுற பிளேயர் கிட்ட போய் பேசினா இவருக்கு கதை தான் நடக்குது. சோ போய் பேசுறாங்க, இதை பாரு இதெல்லாம் கொலாட்ரல் இஷ்யூஸ் கண்டிப்பா நடக்கும், தவிர்க்க முடியாத சேதாரங்கள். ஆனா இதை தாண்டி நீ கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணி இதுல பண்ணாதேன்னு சொல்லி பிசிஐ ஃபோக்கஸ் கொடுக்குதுன்னா, we should understand that not only the fans or else இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ், the BCCI also look upon him because அவன் பின்னாடி வந்து ஒரு பயங்கரமா ஒரு மார்க்கெட்டிங் திங்கே இருக்கு ரஜினி. எப்படி சொல்ற, சுப்மன் கில் கருத்து இவன் மேல இவனை ஈஸியா ப்ரோமோட் பண்ணலாம், அந்த டீமுக்கு பண்ண முடியும். இல்ல அது ஆக்சுவலி சச்சின்ல இருந்து நம்ம பிசிசிஐ புடிச்சிட்டாங்க மார்க்கெட்டிங், என்டோசிங் வித் ஒன் பிளேயர்ன்ற மாதிரி அந்த கான்செப்ட் புடிச்சிட்டு அப்படியே சச்சின் இருந்தது. அப்புறம் தோனி நடுவில் கங்குலி எல்லாம் வந்துட்டு போனாரு, பட் தோனி வாஸ் நெக்ஸ்ட் பிக் ஃபேக்டர். அதுக்கப்புறம் விராட் கோலி, அப்புறம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு போறான் நடுவில். இப்போ அகைன் சுப்மன் கில்லாம் கூட பெருசா என்டோர்ஸ்லாம் பண்ணல. Now there's in search of someone like very as the magnitude like Sachin and Dhoni மாதிரி, கோலி of course. இப்போ இவன் இந்த பையன் வந்து ஒரு விஷயம் என்ன பண்றான்னா, நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் டு என்ஜாய் இஸ் பேட்டிங். ஐபிஎல்லுமே வந்து என்ன உட்பட ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பாக்குற ஒரே ரீசனே சூரியவன்ஷி ஆடுவான். நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே என்ன உட்பட எல்லாருமே அந்த ஃபேக்டர் தான் வச்சிருக்காங்க. ஆடுவான், அவனை ஆடுறத பார்த்தா போதும், அவன் அவுட் ஆயிட்டுனா ஆஃப் பண்ணிட்டு வந்துருவான். அந்த மாதிரிதான் இருந்தது. அப்ப நானே நோட்டீஸ் பண்ணேன், பாரு கடைசியா நான் வந்து அந்த மாதிரி பண்ணது வந்து சச்சின் ஆடும்போது, நான் செம்ம சச்சின் ஃபேனு. சச்சின் ஆடும்போது சச்சின் அவுட் ஆயிட்டானா அவுட் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவேன். அந்த மாதிரி தான். அப்புறம் தோனிக்குமே அதே மாதிரி தான் நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். தோனிக்கும் அவுட் ஆயிட்டானா ஆஃப் பண்ணிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் நார்மலா பார்த்துட்டு இருப்பேன் மேட்ச்லாம் அவங்களாம் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா. ஆனா வந்து எனக்கு இப்போ பர்சனலா இவன் ஆடலன்னா பாக்குறதே வேஸ்ட்ரா அப்படின்னு தோன்றதுனா வந்து எனக்கு வைபவ் சூரியவன்ஷி தான் இருக்கு. அந்த மாதிரிதான் எனக்கு இப்போ தோணுது, இவன் ஆடுறத பார்க்கலாம் வேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடி நீங்க சொல்றதுக்கு சொல்லுங்க, யார் ஆடினாலுமே வந்து பெருசா எக்ஸைட் ஆகும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு எக்ஸைட் ஆகும். லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகேவா, ஒரு லாஸ்ட் 3 மேட்ச்ல வந்து ஆறாரே கொலாப்ஸ் ஆகும். அங்க போயிட்டு இந்த ஊனி நிப்பான்ல, செங்கல் ஊனி 2 மேட்ச் எடுத்துட்டு போன அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் அவன் காட்டுவான் அந்த பையன். சோ இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் பிளேயர் டு வாட்ச் அவுட் இந்த கணக்குல தான் வரும். எனக்குமே அதே தான்.
அண்ட் அந்த பையன் ஃபியூச்சர் இவ்வளவு லுக் அவுட் ப்ரெஷர் போட பண்றதுக்குமே. வேண்டாம். எக்ஸாக்ட்லி 15 வயசு பையனா அப்படியே ஆட விட்டுறணும், அவ்வளவுதான். அது ஸ்லெட்ஜ் எக்ஸாக்ட்லி எல்லாம் பண்றதா லூசுத்தனம். அது வந்து ரஜினி அவங்களுக்கு ஸ்லெட்ச் பொறாம, பண்றதோட இருந்தா அவ்வளவுதான். பரவாயில்ல, அவன் ஸ்லெட்ச் பண்றதை தாண்டி அந்த வேர்ட்ஸே வந்து அபியூசிவ் வேர்ட்ஸ் நிறைய உள்ள வந்துச்சுன்னு ஆக்சுவலி கிளைம் இருக்கு, திலக் வர்மா சொல்றாரு. சோ அப்படி பார்க்கும்போது நீ வந்து இப்ப இன்ஃபேக்ட் ருத்ராஜ் கிட்ட பண்றியா இல்ல திலக்குமார் பண்றியா? திலக் வர்மாவும் 23 வயசு பையன் தான், ருத்ராஜ் 25 வயசு, 25 மீன்ஸ் 27 28. சோ இந்த ரேஞ்சில இருக்கும்போது இந்த மாதிரி பிளேயர்ஸ் கிட்ட பண்ணா அட்லீஸ்ட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐபிஎல் பிரஷர் மத்த பிரஷர் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்காங்க, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். 15 வயசு பையன், ஓகே லிட்டரலி அவன் ஸ்கூல் சேர்ந்திருந்தானா இந்த 12வது எக்ஸாம் கூட அந்த பையன் எழுதுறதுக்கு ரெடி கிடையாது, 10வது எக்ஸாம் தான் எழுத போறான். அந்த பையனை பிடிச்சி இப்படி பண்றீங்கன்னா உன் வயசு அவன் வயசு அது மாதிரி பண்ணும்போது இவன் சண்டைக்கு போனது இவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டான், நீ உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டியா அப்படிங்கிற கொஸ்டின்ல தான் வரும் அந்த பாயிண்ட். சோ அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ராங்கர் தாண்டி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கிளம்சி ஆர்எல்ஸ் ஸ்டிங்கி அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. யா அண்ட் தென் கேன் வில்லியம்ஸ் அண்ட் ரஜினி. மூவிங் ஆன் டு another டாபிக் என்னதுன்னா, வேர்ல்ட் கப் 2027க்கு தேடல் இருக்காங்க போல ஸ்குவாடுக்குலாம். ஒரு ஓப்பனரை பத்தி பேசிட்டோம், 15 வயசு பக்கத்துல. இங்க பிரீபாவை தூக்குறாங்களாமே, ரோஹித் சர்மாவை. அவர் வந்து T20 தான் அவர் ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் T20ல ஓடிஐ வேர்ல்ட் கப் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் சூரியவன்ஷி உள்ள போடுற பிளான் போதா? அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸ்கேல். ஆக்சுவலி வந்து அவங்க ஓடிஐ வேர்ல்ட் கப் வருவான்னு தெரியல சூரியவன்ஷி. they will see the progress and they will bring him in. ஸ்குவாட்ல இருப்பாங்க கண்டிப்பா, ஸ்குவாட் இல்லாம இருக்க மாட்டான். ஆனா ஸ்குவாட்ல கூட இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க ரோஹித் சர்மாவை. அப்படிதான் வந்து ஆக்சுவலி இங்க நீங்க சொல்றது கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். இப்போ ஐசிசிக்கு அதான் சொன்னாங்க. ஓகே, ஐ மீன் நீங்க சொல்ற ஆடிங் ஒன் மோர் பாயிண்ட், பிகாஸ் இது உங்ககிட்ட நான் இந்த क्वेश्चन கேட்கணும்ங்கறத இதை கேட்டுட்டு நான் சொல்றேன். அசோசியேட் நேஷன்ஸ் அண்ட் தென் அதிகமான அசோசியேட் நேஷன் மட்டும் இல்லாம அந்த ஐசிசி ரேங்கிங்ல இருக்க டீம்ஸுமே கூட என்ன பண்றாங்க, ஒரு 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 ரெக்வஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஐசிசி கிட்ட. நிறைய ஓடிஐ சீரிஸ் T20 சீரிஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா T20 சீரிஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஒரு ஃபேபா இருக்க டீம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் திலக் வர்மாலாம் நெக்ஸ்ட் லெவல்ல வருவாங்க, ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்கலாம் அந்த ஃபேப்ல வருவாங்க கரெக்டா. அந்த எலைட்டுங்கிற கான்செப்ட் ஒரு நேம் சொல்றேன் நான். ஸோ அந்த லாஜிக்ல இருக்க டீம்ஸ் வந்து எல்லா டீமுமே ப்ரொமோட் பண்ண சொல்லுங்க, அந்த டீம் கூட விளையாண்டு பிராக்டிஸ் நாங்க கொடுக்குறோம். ஏன்னா 2027 வேர்ல்டு கப் வருது, அது வரைக்கும் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிஐக்கு ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் நடக்கும் போது எப்படின்னா ஐபிஎல் முடிச்சுட்டு போறாங்க, ஓகேவா, ஆர்எல்ஸ் ஐபிஎல் முன்னாடி வருதா அப்படிங்கிற பாயிண்ட்டுமே வரும். ஸோ இந்த லாஜிக்ல வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்க நிறைய இப்பல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாதான் எங்களால பிராக்டிஸ் நிறைய பண்ணிக்க முடியுங்கிற பாயிண்ட் நிறைய டீம் வைக்குது. ஸோ இந்த லாஜிக்ல வரும்போது ரோஹித் சர்மா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அடுத்த வருஷத்துல ஸ்ட்ரெயிட்டா தூக்குறாங்கன்னா சர்ப்ரைஸ். இப்ப இருந்து இப்ப தூக்குனா கரெக்டா வரும் அப்படிங்கிறேன். அப்படின்னா தூக்குவாங்களா அப்படிங்கிறது என் கொஸ்டின் உங்ககிட்ட, வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொல்றேன், தூக்க தான் போறதா பேசியிருக்காங்க. கம்யூனிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சொன்னீங்களா ஒரு செலக்டர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து சட்டில என்ன சொல்லிட்டாரு, சீனியர் பிளேயர்ஸ்க்கு நாங்க பெருசா தனியாலாம் கால் வச்சு பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ எப்பவுமே வந்து they will have எதிர்பார்க்கவே கிடையாது, என்னடா இப்படி பேசுறீங்கன்னு இருக்குல்ல. ஆக்சுவலா தனியாலாம் ஒன்னும் சொல்லலாம் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன மீன் பண்ணி சொன்னாருன்னு தெரியல. பட் எனக்கு என்னன்னா, வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தட் கைண்ட் ஆஃப் லூஸ் டாக்ஸ்னா they are ready to let them go, அவ்வளவுதான். ஏன்னா actually I accept with you on one point, you said there is a loose talk, I accept with you on this. அது இன்னொன்னு, கோலி வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு போல இருக்கு, டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட்டை பத்தி அவர் பேசியிருக்காரு போல இருக்கு. லைக் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்கல, அதனால நான் ரிட்டையர் ஆனேன், அந்த கால் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அப்புறமா இங்கிலாந்துல போயிட்டு நம்ம ஆடுவோமா மாட்டோமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஆஷனாக்கு அதுதான் நடந்தது. 2 டெஸ்ட் மேட்ச் பார்க்கலாம், நீ நல்லா போடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு, இல்லாட்டி பார்த்து போடும்போது அவருக்கும் டென்ஷன் ஆயிட்டு போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாரு. அவரு பாதியிலே வந்துட்டாரு. இல்லாட்டி அவர் அப்படி பண்ற பர்சன் கிடையாது. அதே மாதிரி கோலிக்கும் பண்ணிருக்காங்க. கோலிக்கும் வந்து இமீடியட்டா ஒரு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆல் ஆஃப் சடன் ஏன் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு, ஃபேவரட் ஃபார்மட்டே அவர் அதுதான். he was ready to work on his batting. he was already went to domestic டோர்னமெண்ட்லாம் போய் ஆட ஆரம்பிச்சாரு, ரஞ்சி ட்ராஃபிலாம் எடுத்து ஆட ஆரம்பிச்சாரு. அவர் பேக் ஃபுட் கேம் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. இங்க ஒரு பாயிண்ட், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலும் ஓகே, ஆனா டொமஸ்டிக் ஆட போனதே பிசிசிஐ கொடுத்த பிரஷர் எல்லாம் அவர் போயிருக்க மாட்டாரு ரஜினி. பிகாஸ் இல்ல லாஸ்ட் ஆன் நீங்க என்னதான் பிசிசிஐ பிரஷர் கொடுத்தாலுமே இட்ஸ் யுவர் கால் தான். நீங்க A+ கான்ட்ராக்டர், A+ கான்ட்ராக்டர் இல்ல அந்த டைம் ஒரு கால் போச்சு, பிரஷர் கொடுத்து விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது என்ன ஒரு ஸ்டாட் இருக்கு என்னன்னா, சச்சின் டெண்டுல்கர் இருக்காருல்ல, சச்சின் டெண்டுல்கர் கடைசியா ரஞ்சி டிராஃபி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2000 கோலி அது முன்னாடி தான் ஆடிப்பாரு. ஆமா அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால ரொம்ப பிரஷர் இருந்தது. ஆனா வந்து அவர் அந்த இன்டர்வியூ என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் ஸ்டெப்ஸ் எடுத்தேன், நான் போய் ரஞ்சி டிராஃபி ஆடினேன், என் கேம் இம்ப்ரூவ் அது கதை. ஆக்சுவலி பிசிசிஐ தப்பு தான், ஆனா இவரு இது சொல்றது கொஞ்சம் கதை தான் ஆக்சுவலா. எனக்கு இந்த இன்டர்வியூ கதை யாருன்னு கூட தெரியல, ஏன்னா நான் லைவா பாக்கேன், ரைட்டா பார்த்தா நான் பார்த்தேன். சோ அது வேற இருக்கு. பிளேயர்ஸ் வந்து இப்போ they are looking for the ODI World Cup 2027 கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். ODI World Cup பீட் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சொல்லுங்க, T20 சாம்பியன்ஷிப் சொல்லுங்க, FIFA எப்படி ஃபுட்பாலுக்கோ ODI World Cup இஸ் ஃபார் கிரிக்கெட். அதுதான் பினாக்கிள் ஆஃப் வேர்ல்ட் கப்ஸ்.
அந்த வேர்ல்ட் கப் தான் 50 ஓவர். நான் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது, ஃபெஜோட பேசும்போது என்கிட்ட கேட்பாங்க, மச்சான் ஓடிஐ வேர்ல்ட் கப் அவ்வளோதான் இல்லை, இது பேர் யாரும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் வியூவர்ஷிப் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து வேர்ல்ட் கப்னு வரும்போது ஓடிஐ வேர்ல்ட் கப் தான் நல்லா லவ் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு. T20 வேர்ல்ட் கப்லாம் பெருசாக எக்ஸைட் பண்ணாது. அதே மாதிரி வந்து டெஸ்ட் வந்துருது இல்லை வேற. ஆமா, டெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். டெஸ்ட் வந்து அதுக்கு ஒரு நீஷ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, அதை அவங்க அவங்க காப்பாற்றுவாங்க. அந்த இதை ஓடிஐ வேர்ல்ட் கப் வந்து ஒரு டையிங் ஆர்ட் மாதிரியே இருக்கு. ஆனா வந்து அது எப்படின்னா, அதையும் காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப் தான் ஹெல்ப் பண்ணும். ஓடிஐ வேர்ல்ட் கப், ஐ மீன் ஓடிஐ ஃபார்மேட்டை காப்பாத்துறதுக்கு ஓடிஐ வேர்ல்ட் கப் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால பினாக்கிள் ஆஃப் வேர்ல்ட் கப்னா ஓடிஐ வேர்ல்ட் கப் தான். ஸோ அதை ஜெயிக்கிறதுக்காக தேர் செட்டிங் த டீம், ஸ்டார்ட் டு செட் த டீம். அதனால தான் இந்த மாதிரி சீரீஸ்லாம் ஆடுறாங்க நிறைய. அல்லது தே வாண்ட் டு ட்ரை ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ சுப்மன் கிலே கேப்டன்சியில் இருப்பாரா இல்லையான்னு கூட அதுவே கொஸ்டினபிளா தான் போயிட்டு இருக்கு போல உள்ள. ஆமா, நிறைய கொஸ்டின்ஸ் ஹேங்கிங் பிசிசிஐல. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இங்க நான் ஆட் பண்ற ஒரு பாயிண்ட், இப்படி இருந்தா கண்டிப்பா இருக்கிற பிளேயருக்கே ஒரு கடுப்பு இருக்கும். எப்படி நான் விளையாண்டாலும் இல்ல, இருந்தாலும் இல்ல, அப்ப நான் என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அதனாலதான் இப்ப என்ன பண்ணா, கௌதம் கம்பீருக்கு பேரா ராகுல் டிராவிட வந்து மாத்துறதுக்கான டாக்கும் போயிட்டு இருக்காமா கோச்சா. அதுவும் நான் கேள்விப்பட்டேன். ஆனா அது வேற ஒண்ணு போயிட்டு இருக்காங்க. யூ கேவ் அசைன்மென்ட் டு கம்பீர், லெட் ஹிம் ஃபினிஷ் இட் ஆஃப். அதான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. எக்ஸாக்ட்லி. இல்ல அதுதான் பாயிண்ட் அடுத்த டிஸ்கஷன்ல வரும். டெஸ்ட் மட்டும் தான் சொதப்பிக்கிட்டு இருக்கும். பட் மற்றபடி இது எல்லாமே வின் பண்ணி தானே வரும் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டும். அப்படி இருக்கும்போது வந்து யூ ஹேவ் டு கிவ் ஹிம் a fair chance. ஸோ அதனால அது எனக்கு பிரச்சனை இல்லை. ப்ளஸ் டிரான்சிஷன் ஃபேஸ் இது, we have to move on from our legends. அது அந்த ஃபேஸ் நடக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு லாஸ்ட், ஏன்னா 2011 வேர்ல்ட் கப் இப்படிதான் இருந்துச்சு. சச்சின் வாஸ் ஏஜிங், வீரேந்திர சேவக் வாஸ் ஏஜ்டு, ஜஹீர் கான் வாஸ் ஏஜ்டு. எல்லாருமே அந்த லேட் 30s போக ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஹர்பஜன் எல்லாமே பார்க்க அந்த ஒரு மிக்ஸ் அங்க தேவைப்படுது. யங்ஸ்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கை வந்து தேவைப்படுது. T20க்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா தேவையில்லை. பட் ஓடிஐ வேர்ல்ட் கப் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 தேவை. இப்போ நீங்க என்ன கேட்டா ஓடிஐ வேர்ல்ட் கப்க்கு நீங்க ருத்ராஜுமே கூட கூட்டு போகணும். அவன் செமையாடும் கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க ஆட வைக்கணும். லைக் ஸ்ரேயாஸ், ருத்து, இவன் விராட், டாப்ல கிஷனையும் ஜெய்ஸ்வாலையும் கூட நீங்க ஓப்பனிங் இறக்கி விடுங்க. அந்த மாதிரி செட் பண்ணி அடிக்கிறோம் போயிட்டு உள்ள. அப்படிதான் நீங்க ஜெயிக்க முடியும் இந்த ஓடிஐ. இன்ஃபேக்ட் ரஜினி, நீங்க சொல்ற மாதிரி அந்த இல்ல, இன்ஃபேக்ட் நீங்க சொல்றது எப்படின்னா, ருத்து வந்து ஒரு கிரைசிஸ் மேனேஜர். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எப்பயுமே எந்த மேட்ச் தான் சாலிடா எனக்கு ஒரு 30 ரன் அப்படின்னு ஆவரேஜ் கொடுத்துருவான் அப்படின்ற மாதிரி. அண்ட் விராட் கோலி இது என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோட ரோலை பாக்குறேன் பாரு, இப்ப பாருன்னு ஒரு லெசன் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன். சோ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு ரோல் பண்ற மாதிரியான ஒரு ஆள் கண்டிப்பா தேவை. ஆக்சுவலி that is we already have, but we should use it wisely. And Kane Williamson ரஜினி ரிட்டையர் ஆயிட்டாரு. அண்ட் அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சாமா நியூசிலாந்து. எனக்கு ஒரு பேட்டிங் வந்து நான் ஒரே நிமிஷம் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன், தப்பா தெரியாதீங்க, நீங்க பேசுங்க. இவர் வந்து ரிட்டையர் ஆகுறது வந்து எல்லாருமே நினைப்பாங்களா, அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அப்படி ஆசைப்படுறத தாண்டி இவருக்கு நடந்தது லார்ட்ஸ்ல. ஓகேவா? அண்ட் இவருமே ஃபீல் பண்றாரு ஹோம்ல பண்ணணும்னு நினைச்சா. ஆனா கடைசியில வந்து when I'm seeing the dressing room, everybody என்ன பண்ணணும்னு நினைச்சாரு ஹோம்ல, வெளியில ஃபேர்வெல் எனக்கு வாங்கணும்ன்றது அவ்வளவு வெளிப்படையா இல்ல. ஹோம்ல வந்து ஃபேர்வெல் கொண்டாடணும்னு நினைச்சேன். ஆனா அது வந்து நடக்கிறது வந்து லார்ட்ஸ்ல நடக்குது. பட் இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டெப் அவே ஃப்ரம் மை பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் தட்ஸ் a good thing too. பட் கைண்ட் ஆஃப் கூல் தான். ஏன்னா லார்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்ங்கிறது கைண்ட் ஆஃப் கூல் இல்ல. நான் எதிர்பார்த்தேன் ஃபுல் சீரிஸ் ஆடுவார்னு நினைச்சேன். ஒரு செஞ்சுரி பார்க்கலாம்னு பார்த்தேன் கெயின் வில்லியம்சன் கிட்ட இருந்து கடைசியா. பட் அவரு என்ன சொல்றது, பக்தர்கள் காக்க வேண்டாம்ன்றத விட பக்தர்கள் அந்த குரூப் டிஸ்பர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிட்டாரு. யாரும் நிக்காதீங்க, அவன் கிளம்பி அவன் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. பட் கிரேட்டஸ்ட் மேன் எவர் டு கிரேஸ் த ஃபீல்ட் கபல். அவர் மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஷார்ட்ஸ் சொல்லும் போதே எனக்கு வந்து அவரோட அந்த லேட் கட்ஸ், கவர் டிரைவு, கட்ஸ் தான் மெயினாக எனக்கு ரொம்ப ஞாபகம் வரும். ஸ்கொயர் டிரைவ்லாம் சூப்பராக ஆடுவார். அப்புறம் அந்த பேக் ஃபுட் பஞ்சு, ஃபைன் லெக்குக்கு ஆடுற ஷாட்ஸ், எஸ்பெஷலி அந்த ரிஸ்பினுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆடுவார்ல, அந்த பேக் ஃபுட் போய் அடிக்கிறதுல, தட் இஸ் ஆக்சுவலி எலிகன்ஸ் ரஜினி கேன் வில்லியம்சன் கிட்ட. எனக்கு வந்து அவரோட பிக்கப் ஷாட்ஸ்னு சொல்லுவாங்க. பிக்கப் ஷாட்ஸ்னா பால் பிச் பண்ணி ரைஸ் ஆகும்போது அந்த ரைஸ்ல அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை பிக்கப் ஷாட்ஸ்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரியான ஷாட்ஸ்லாம் வந்து கேன் வில்லியம்ஸ் வந்து நம்ம கிளாஸியா ஆடுவார். எஃபர்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். டைம் நல்லா பண்ணுவார். அது வந்து அதான் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன், டெக்னிக்கல் பேட்ஸ்மேன்லாம் திரும்பி கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த பேட்சே இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு. லைக் கோலி, கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித், அப்புறம் ஜோய் ரூட், இவங்க எல்லாருமே அந்த கரியர் ஃபேடிங் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அவங்க ஆடுற மேட்சஸ்லாம் பார்க்கலாம். எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பாய் சொல்லிடணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி
அண்ட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா இங்கிலாண்டோட ஒன் மேன் ஷோ அட் ஓவல் நீங்க ஜோ ரூட் சொன்னதுனால சொல்றேன், ஓகேவா? அதாவது இது நான் நோட் பண்ணி வச்சேன். 164 டெஸ்ட் இவர் ஆடி இருக்காரு. மத்த டீம் மெம்பர்ஸோட எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா கூட இவர் இதை விட கம்மி தானா. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இந்த மாதிரி நீங்க சொல்ற லாஜிக்ல தான் வருதுன்ற ஐம் ஆடிங் திஸ் பாயிண்ட் ஃபார் தட். ஸோ அந்த ஒரு அதான் செம்ம பிளேயர் அவரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய நான் அவரை பற்றி, அவர் பேட்டிங் பற்றி மட்டுமே நாங்களாம் உட்காந்து எப்படி இந்த சினிஃபைல்ஸ்லாம் வந்து உட்காந்து வெற்றி மாறனோட கதை பற்றிலாம் பேசுவாங்களோ, நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து கெயின் வில்லியம்சன் அங்கே வைங்கடா கேமராவை அப்படின்ற மாதிரி வச்சு நாங்கள் பேசுவோம். ஸோ அவர் அந்த மாதிரி நல்லா நோ ஹேட்டர்ஸ், திஸ் கை ஹஸ் ஹேட்டர்ஸே கிடையாது. நோ ஹேட்டர்ஸ். அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா சிஎஸ்கேக்கு ஒரு வாட்டி ஆடி இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரே ஒரு வாட்டி சும்மா வந்து புஜாராக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தோம், இவருக்கு ஒன்று கொடுங்க, சும்மா டக் அவுட்ல வச்சு உட்கார்ந்து ஜெர்சி. நீங்க வில்லியம்சன் சொல்றீங்கல்ல, நான் ஸ்மித்துக்கு ஆசைப்பட்டேன் ஆக்சுவலி. அது எஸ்பெஷலி ஃபியூச்சர்ல கூட அந்த மாதிரி. பட் ஸ்டில் வில்லியம்சனுக்கு வந்து அது அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவர் பிராக்டிஸ்க்கு கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆடுறதுக்கு. பார்ப்போம். இல்ல மென்டார் போயிட்டார்ல, அவரு கோச்சா போயிட்டார்ல லக்னோக்கு. அவரு ஸ்ட்ராட்டஜிக் கோச் அவரு. ஸோ அதனால லெட்ஸ் see what happens அப்படின்ட்டு. அடுத்த நியூஸ் நான் பார்த்தது வந்து உமன் T20 வேர்ல்ட் கப் நடக்குதாமே. அதுக்கு முன்னாடி இந்த இன்னும் 2 பாயிண்ட் சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஆஸ்திரேலியா வந்து டூர் ஆஃப் பங்களாதேஷ் போனாங்கல்ல, அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மரண அடி. பங்களாதேஷ் வந்து பயங்கரமா ஒண்ணு பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எப்ப இந்த டூர் நடந்திருக்குன்னா 2011. சோ கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு ஒரு சின்ன நேஷன் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி டூர் போகுது. அப்படி போயிட்டு அடி வாங்கியிருக்காங்கிறது ஒரு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ உனக்கு எப்பயுமே இது பண்ணுவானுங்களா ரஜினி, வேர்ல்டு கப் முன்னாடி வருஷம் ஒரு ஆக்டிங்க போடுவானுங்களே, அந்த கரும ஆக்டிங்கா இல்ல உண்மையிலேயே இப்படி டெஸ்ட் பண்றானுங்களான்னு தெரியல. ஏன்னா சொல்ற மாதிரி வேற யாரை தானே மெயின் பவுலரை கொண்டு வரீங்கன்னா பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட், அவங்க உண்மையா ஆடுவாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. ஏன்னா அவர் ரீசெண்டா இருக்கிற இன்ஜுரி இந்த கன்சர்ன் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்ளம் வருது. அண்ட் இந்த விஷயங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு இந்த பைலேட்டரல் சீரீஸ் எல்லாம் வரும்போது இவனுங்களை என்னடா மறுபடியும் ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க ரங்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்ல வரேன். அண்ட் வாட் யுவர் டேக் ஆன் திஸ் பங்களாதேஷ் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? பாத்தீங்களா? நான் பார்க்கல. இல்ல எனக்கு டு பி வெரி ஹானஸ்ட் ஐ காட் வெரி பிஸி வித் மத்த விஷயங்கள்னால. அதனால எனக்கு பெருசா நான் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆக்சுவலி பாக்கறதுங்கிற அளவுக்கு நான் ஒன்னு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் FIFA வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவனா இந்த கருமத்தை பாப்பானடா உட்காந்து, அப்படிதான் இருக்கு எனக்கு. ஓ திமிரு பேச்சு கைஸ். ஏங்க 4 வருஷத்துக்கு ஒரு காலம் சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் வந்து அதை பத்தி சொல்றேன், நிறைய ஆதங்கங்கள் இருக்கு. எங்க என் தலைமை ரகுவரன் வரல அந்த வாட்டி, வீடியோ பாப்பாரு அப்படின்ட்டு. சோ எதுவும் பேச முடியாத ஒரு ஆக்ஷன்ல நான் இருக்கேன். சோ இந்த விஷயத்த நான் ஒன்னு சொல்றேன். இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் போயிட்டு இருந்ததை விட இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா சூப்பரா இருந்துச்சு. அதை விட பங்களாதேஷ் விசஸ் ஆஸ்திரேலியா சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஆக்சுவலி அந்த ஒரு பிரமிட் மாதிரி கொடுக்கணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா கனடா விசஸ் நெதர்லாந்து மேட்ச் ரஜினி, டொரண்டோல கனடால நடக்குது மேட்ச். 4 ஓவர் போட்டாங்க, எக்ஸாக்டா 4 ஓவர். 5வது ஓவர் முதல் பால் போடும் போது நிறுத்திட்டு அம்பையர்ஸ் மேட்ச் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் பிச் வந்து ஒரு மாதிரி தாறுமாறா இருக்குன்ட்டு. இதுல என்ன ப்ராப்ளம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே பிச்சில் USA விசஸ் நெதர்லாந்து மேட்ச் சேம் டொரண்டோல நடக்குது. பிச் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ICC வரைக்கும் கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிருக்கு. இது ப்ராப்ளம்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அன்சாட்டிஸ்பாக்டரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியுமே அந்த பிச்சை மாத்தல, ப்ராப்ளம் ஆகி மேட்சை கால் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிற விஷயம் ஒரு அசோசியேட் நேஷன்ஸ் வளருது அப்படிங்கிற இடத்துல நடக்கிறது which is wrong thing. and ரொம்ப சேடான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் அது சொல்லும் போது எனக்கு ஆஷனோட vlogலயும் மென்ஷன் பண்ணிருப்பாரு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து இங்க எப்படி இருக்குன்னு நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. அவர் சும்மா ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தாரு. ப்ராக்டிஸ் பிச்சஸ் வந்து நம்ம ஊர்ல இந்தியால வந்து ஆக்சுவல் மேட்ச் பிச்சஸ்க்கு மேட்ச் பண்ணுவாங்க. அந்த பேஸு, அந்த நிப்பு, அந்த ஸ்பின் எல்லாமே இருக்கும் ப்ராக்டிஸ் பிச்சஸ்ல. ஆனா இங்க வந்து ஏனோ தானே விக்கெட் போட்டிருக்காங்க போல ப்ராக்டிஸ்ல. ஸோ அது வந்து ஆக்சுவல் பிச்சுக்கு ரெப்ளிகா ஆகாதான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஸ்லோ பிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குமா. ஆனால் மேட்ச்ல வந்து டோட்டலாக டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுமா. ஸோ அதனாலே அடாப்ட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ வளர்றதுக்கு ஆப்வியஸாக டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதாச்சும் ரொம்ப ரொம்ப உண்மை. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாப் நாச்ல கொடுக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்க வந்து வெறும் அந்த நம்ம ஊரை கலாய்ப்பாங்க, மழை பெஞ்சா பாடுற காய வைக்கிறது கூட அவங்க கிட்ட ஒரு இது இல்லடா, ஒரு மிஷின் கிடையாதுடா, ஃபேன் வச்சு சுத்திட்டு இருக்கான்னு. அஃப்கோர்ஸ் அது கலாய்ங்க, தப்பு கிடையாது. பட் இந்த ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்றோம். என்னன்னா பிக்சர்ஸ் ஆக்சுவலி உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப காசு போட்டு செலவு பண்ணி பண்ணுவாங்க. கொள்ள காசு தான் இருக்கு உங்களுக்கு. அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பிக்சர்ஸ் அவ்வளோ கொடுப்பாங்க. சேப்பாக்க நீங்க சும்மா அந்த பக்கம் போனீங்கனாலே நீங்க பார்க்கலாம், இவ்வளோ ப்ராக்டிஸ் பிக்சர்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 15க்கும் மேல ப்ராக்டிஸ் பிக்சர்ஸ் அங்கே இருக்கும், தொடர்ந்து இருக்கும். ஒரு பிச்சு ஒரு ஸ்டைலில் அவங்க இது பண்ணி வச்சிருப்பாங்க.
போட்டு வச்சிருப்பாங்க. சில பேர் நல்லா ஃபாஸ்ட் இருக்கும், சில பேர் நல்லா டர்னிங் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வந்து அசோசியேட் நேஷன்ஸ்க்குமே கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க கிரிக்கெட்டுமே வளரும். அது ஒன்று. அப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நீங்கள் கனடா நெதர்லாண்ட்லாம் நீங்கள் சொல்லும் போது மேட்ச் ஆடுறாங்க சொல்லும் போது இவங்களுக்குள்ள ஒரு பைலேட்டர் சீரிஸ் மாதிரி போட்டு ஆடிக்கலாம் அவங்களே. எதுக்கு நீங்கள் கிரிக்கெட் ஆடாமல் இருக்கீங்க? ஒன்லி வித் இந்தியா கூட தான் ஆடுவேன், ஒன்லி வித் ஆஸ்திரேலியா கூட தான் ஆடுவேன், அப்போதான் எனக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும்ன்றது இல்லாமல் அசோசியேட் நேஷன்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. பைலேட்டர் சீரிஸ் போட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்குள்ள ஆடிக்கிட்டே இருங்க. அது நல்லா வியூவர்ஷிப் உங்களுக்கு வந்துச்சுனாலே ஆப்வியஸ்லி இந்த பெரிய நேஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. எங்க கூட வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இதுல நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலி தே ஆர், நீங்க சொன்னதுக்கு பெர்ஃபெக்ட் நம்ம இம்ப்ரூவ் ஆனதுக்கு வரும். பட் இந்த விஷயத்துல நான் ஒன்று சொல்றேன். ஐசிசி வந்து இங்க கனடா வந்து கரப்ஷன் பண்ணியிருக்கானுங்க, ஃபினான்ஷியலாகவும் சரி. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அலிகேஷன்ஸ் பண்ணதுமே, ஐ மீன் அலிகேஷன் நடந்திருக்கு கரப்ஷன் சொல்லி. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேட்ச் ஃபிக்சிங் நடந்திருக்கிறதா கனடா மேல ஒரு கரப்ஷன் நடந்து அவங்களோட மெம்பர்ஷிப்பை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கனடா டீம் மெம்பர்ஸ் டீம் பிளேயர்ஸ் வந்து என்னன்னா அவங்களால டைரக்டா ஐசிசியோட ஓவர் சைட்ல அவங்களோட ஃபினான்ஷியல் திங்ஸ் மட்டும்தான் வரும். கிரிக்கெட் கனடா வராது. ஓகேவா? கனடா போர்ட் ஆஃப் கிரிக்கெட் நினைக்கிறேன், சிபிசி அது வரும். ஸோ அது கிட்ட இருந்து காசு வராது, டேரக்டா ஐசிசி கிட்ட இருந்து வாங்கி அவங்க விளையாடணும். இது எப்படின்னா 2027 வேர்ல்டு கப் நடக்க போகுது, செலக்ஷன் ட்ரையல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல இவங்க இப்படி பண்றது ஒரு பெரிய ப்ளோ. அது வந்து எப்படி சொல்றது, இதே விஷயம் யூஎஸ்ஏக்கு 2025 நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ளோ வந்து ஒரு கரப்ஷன் விஷயம் மாட்டிருப்பாங்க, பிளாக் பண்ணாங்களா அந்த விஷயம் இல்ல, இந்த மாதிரி கரப்ஷன் விஷயம் மாட்டிருப்பாங்க, அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இவங்க நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறது 27 வேர்ல்டு கப்ல அவங்களால செலக்ஷன்ல இருக்க போறாங்களா இல்லையாங்கிறதுமே ஒரு இட்ஸ் கோயிங் டு பி கொஸ்டின் மார்க் ரஜினி இந்த கிரிக்கெட் கனடாக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ராங் திங்ஸ் ஃபார் தெம். யா, அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு உமன்ஸ் கிரிக்கெட். வாட் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் தி T20 வேர்ல்டு கப்னு பார்க்கலாம். நான் ஒன்னே ஒன்று தான் பார்த்தேன். ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு ஆங்கிள் இன்ஜுரி சொல்லிட்டு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அப்போதான் டிவி ஆன் பண்ணி சரி ஏதோ ஒரு ஹைலைட்ஸ் பார்க்கலாமே, எனக்கு தெரியாது ஆக்சுவலி T20 வேர்ல்ட் கப் நடக்குன்னு தெரியாது. அவர் சொல்லிட்டு வேர் பிகாஸ் நான் பெருசா நான் சொல்றேனே நிறைய இந்த பக்கம் எனக்கு ஒரு வேலையா போயிட்டு இருந்ததுனால பார்க்கல நான். அப்போ ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ஆக்சுவலி ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஜெமிமா ராட்ரிகஸ். ஸோ அவங்க பேட்டிங்லாம் ஏதோ ஆடுறாங்கன்னு எனக்கு ஆமா சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் போனேன். பார்த்தா அக்கா வந்து ஒரு போலிங் போட்டுச்சு, ஏதோ பந்தெடுக்கு தான் போச்சு போல இருக்கு பின்னாடி ரன் அவுட் பண்றதுக்காக ஸ்ரேயங்கா பாட்டில். அது வலிக்கு அது இன்ஜுரி ஆனதுன்னு தெரியல. நான் பால் த்ரோ பண்றதை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடந்தது. பார்த்தா பயங்கரமா அவங்க ஆடுவாங்களோ அடுத்த மேட்ச், ஐ மீன் இந்த டோர்னமெண்ட்டே ஆடுவாங்களோ தெரியல, அந்த அளவுக்கு கொஸ்டினபிளா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நவுத்திட்டாங்க ஆக்சுவலி. அவங்க வந்து போயிட்டாங்க. ஆர்சிபியோட பிரேமா ராவத்னு ஒரு பிளேயர், அவங்க அன்கேப்டு பிளேயர், அவங்க ரிப்ளேஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரேயங்கா பாட்டில் வந்து அருமையான ஒரு ரீப்ளேஸ்மென்ட். ஸ்ரேயங்கா பாட்டில் வந்து ஷீ இஸ் ரியலி டேலண்டட் ரஜினி. பட் அது என்ன சொல்றது, அன்லக்கி ஃபேக்டர். இப்போ உங்களுக்கே கூட அந்த மாதிரி இன்ஜுரி இந்த விஷயங்கள் நிறைய வந்திருக்குன்னு சொல்றீங்களா கிரிக்கெட் கரியர். எனக்கு அந்த மாதிரி முக்காவாசி அத்லீட்ஸ்க்கு அந்த அன்லக்கி ஃபேக்டர் இருக்கும். கட்டத்துல கிடையாதுன்னா அது அப்படிதான் வரும், வேற வழி இல்ல. கட்டம் தான் எல்லாமே. அதேதான். நீங்க வந்து ஸ்ரேயங்கா பாட்டில் மோஸ்ட்லி நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, பொண்ணா இருந்தா இதான் பண்ணாதுன்னு. அதை தாண்டி வந்துட்டு ஷீ இஸ் ரியலி புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் எல்லா வருஷமே நல்லா பண்றாங்க. போன ஒரு ஐபிஎல்ல கூட உட்கார்ந்துருவாங்க. இந்த டியோல்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, ஹார்லின் டியோலோ நம்ம ஹார்லின் டியோலா, ஹார்லின் டியோ. அவங்க ரொம்ப அன்லக்கி வித் இன்ஜுரிஸ் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ இப்ப மட்டும் இல்ல ரஜினி, 2024 T20 வேர்ல்டு கப்லயுமே அவங்க இப்படிதான் வேர்ல்டு கப் செலக்ஷன்ல இருப்பாங்க, போயிட்டு அங்க இன்ஜுரி ஆயிட்டு வெளில வந்துருவாங்க. ஆமா அது அவங்களும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்ஸும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணணும், கைட் பண்ணணும். சோ ஐ திங்க் இந்தியா இஸ் டூயிங் வெரி வெல் இந்த வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். அவங்க பாகிஸ்தானை பீட் பண்றாங்க. So favorites to win the World Cup, and since they won the T20 World Cup recently, they won the T20 or ODI? T20, right? No, ODI World Cup. They won the actual ODI World Cup, and now they are on the verge of winning the T20 World Cup as well. So அதனால இனிமேல் நான் மேட்ச் பாப்பேன்னு நினைக்கிறேன். சோ அது பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆக்சுவலி இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, ஸ்மிருதி மந்தனா வந்து 2 மேட்ச் ஆனாங்க, 2த்துலயுமே 50 அண்ட் ஷீ இஸ் ஷோயிங் ஹர் கம்ப்ளீட் கிளாஸ். நான் ஜெமிமா பிடிக்குங்கிறதுக்காக நான் ஸ்மிருதி மந்தனா அகைன்ஸ்ட்லாம் கிடையாது, ஷீ இஸ் ஆல்சோ. பட் ஜெமிமா ராட்ரிகஸ் அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் நீங்க சொன்னீங்கல்ல, செமி அண்ட் ஃபைனல்ஸ்ல நடந்த பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிளாஸ் எடுத்தாங்க பாருங்க. ஆல்ரெடி கரேபியன் லீக்ல வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாங்க, சேம் சிமிலர் சிச்சுவேஷன் இந்த செமிஃபைனல்ஸ் நீங்க பார்த்த மாதிரி. கரேபியன் லீக்ல வந்து ஒரு ஃபைனல்ஸோ அதை வின் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அந்த டீமுக்கு. அவங்க தான் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் என்ன அடிச்சு கொடுப்பாங்க. நான் அப்பத்துக்கு ஜெமியோட ஃபேன் நானு. அப்போ அவங்க இந்தியா டீம்ல ஆடினாங்க, ஆனா ரெகுலரா ஆட மாட்டாங்க, அப்பப்போ வெளில போயிடுவாங்க. அவங்கள ரொம்ப அண்டர் ரேட்டட் பிளேயர். ஆனா அவங்க கிரிக்கெட் எக்ஸாக்ட்லி அண்டர் ரேட்டட். ஷீ இஸ் ரொம்ப நீட்டா இருக்கு ரஜினி. இன்ஃபேக்ட் வுமென்ஸ் பிபிஎல்ல
நீங்க சொன்ன மாதிரி தான் கூப்பிட்டல ஸ்மிருதி மந்தனா அப்போ ஸ்டார்டிங்ல அப்ப வந்து ஜெமிமாவோட பேர் அந்த அளவுக்கு இல்ல, ஜெமிமா உள்ள வந்திருப்பாங்க. ஹர்மன் பிரீத் கவுர் கூட அதுக்கப்புறம் உட்கார வச்சிருப்பாங்க. ஜெமிமா வாஸ் தேர். இன்ஃபேக்ட் மார்க்கெட்டிங் ஃபேக்டர் ஜெமிமாக்கு அந்த அளவுக்கு கிடையாது. பட் இப்பதான் மார்க்கெட்டிங் ஜாஸ்தியாச்சு ஆஃப்டர் ஓடிஐ வேர்ல்டு கப். She was actually நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டிங் சொன்னே ஞாபகம் வந்தது, ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக்ல என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே. லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் வச்சு பிளேயர்ஸ்லாம் எடுக்கறானுங்க இவனுங்க, பைத்தியக்காரனுங்க. இந்த மாதிரிலாம் எத்தா என்னத்துக்கு ஆகுது கலிகாலம். ஆமா அது பேசுறது இதுல ரஜினி பிகாஸ் ஜஸ்ட் டு இம்ப்ரூவ் தி மார்க்கெட்டிங் ஃபேக்டர்ஸ் தான். இன்ஃபேக்ட் நம்ம விஜய் சங்கர் இருக்கார்ல அங்க போறாரு, கிரிக்கெட் ஆடுனா யாரா இருந்தாலும் தேடி பாப்பாங்க உங்களை. நீங்க அதை ஆட மாட்டேன்றீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட்டு வந்து ஆட வைப்பனா செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் தான் இங்க ஊருக்கு ஆடுவாங்கடா. ஏன்னா ஐஷோ ஸ்பீட கூட்டு வந்து ஃபுட்பால் ஆட விட்டீங்கல்ல, ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆனா ஆட விட்டீங்கல்ல. ஷோ ஸ்பீட் எக்ஸிபிஷன் மேட்ச் தானே, அது டோர்னமென்ட். அதான் சொல்றேன், ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச், ஐ மீன் சாரி எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி கொண்டு வந்து ஆட வச்சீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்றாங்க. பட் இது டோர்னமெண்ட், நீங்க சொல்ற லாஜிக்கலா வரும். இட் இஸ் நாட் கோயிங் டு வொர்க் அட் ஆல். பட் செலக்ஷன் கிரைட்டீரியா வைக்கறானுங்க, எனக்கு அதுதான் ஆதங்கமா இருக்கு. டேய் என்னடா செலக்ஷன் கிரைட்டீரியா அதெல்லாம் அப்படினு என்னடா கிண்டி வச்சிருக்கீங்க. அதேதான் எங்க ஊர்ல கூட காஸ்ட் வச்சு எடுப்பாங்கடா, ஆனா அதுக்கு இந்த அளவுல வஸ்டா பண்ண மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி கிடையாதுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. நீங்க கிட்ட கதையெல்லாம் விட்டுருக்கீங்க, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நடுவுல வந்து நல்லா வேஷம் போடக்கூடாது. ஆஃப் தி டிவி அதெல்லாம் சொன்னா நம்மளதான் பேன் பண்ணிருவாங்க. சோ அதெல்லாம் இல்லைங்க, நம்மளாம் செக்குலர் தாங்க, அதெல்லாம் எதுவும் நடக்கல. எல்லாம் எல்லாமே மெரிட்ல தான் எடுக்கிறாங்க எல்லாரையுமே. ஸோ நோ ப்ராப்ளம். மெயினாக தமிழ்நாட்டில் சொல்றேன், மெரிட் தான், எல்லாருமே மெரிட் தான். இல்ல ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த இந்தியா இது நடக்குது. அது ஹானஸ்ட்லி தி ப்ரூட்டல் ட்ரூத். பட் சம் பிளேயர்ஸ் ஆர் கிராசிங் த லைன், அதை தாண்டி வெளியே வரதும் இருக்காங்க. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கணுங்கிறது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். யா, let's close this and please like, share and subscribe. And FIFA விஷயங்க வந்து we will call Raghuvar also in this video because அவரு and இவரு தான் FIFA நல்லா தெரியும். நான் just நியூ வாட்சர், உங்க கணக்குல தான் வருவேன். Yeah guys, let's close this up. And உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சது இல்ல பாயிண்ட் இருக்குன்னா just drop it in the comments. And ICC list, you are going to see it. That's it guys. Yeah, thank you so much. நன்றி, வணக்கம்.